Good morning students, welcome to 12th standard economics 12th lesson. Okay, statistical analysis and econometrics lesson பார்த்துட்டுருக்கோம். ஸோ இதில் என்னென்னடா பார்த்தோம், ஆர்ஜின் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது டேட்டாஸ்னா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் டேட்டா, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சரியா, ஆவரேஜ்னா என்ன, மீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, மீனோட ஃபார்முலா வந்து ரா டேட்டாவாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஸ்கிரீட் சீரியஸாக இருந்தால் என்னென்னு பார்த்தோம், ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்தோம். சரியா, ஸோ இது வரைக்கும் தான் நம்மளோட ரிவைஸ்டு சிலபஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் நடத்தின வரைக்கும் நம்ம ரிவைஸ்டு சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா, அதில் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கான்செப்டை நான் உனக்கு மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா சப்போஸ் இன்டீரியருக்கு இது வந்தது அப்படின்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் அதோட மீனிங் மட்டும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் உனக்கு எல்லா சம்மும் நான் போட்டு காட்டிடுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது எப்படின்னு சொல்லுவோம், தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ first standard deviation, the measures of central tendency serve to locate the center of the distribution, but they do not reveal how the items are spread out on the either side of the center. So this characteristics of the frequency distribution, it is commonly referred to the dispersion. So the degree of variation is evaluated by various means of dispersion. There are two kinds of measures of dispersion. Okay, இப்போ standard central tendency என்னடா பார்த்தோம், அந்த சென்டர் வேல்யூவை வச்சு நம்ம எதர் மற்ற வேல்யூஸ் எல்லாம் அந்த சென்டர் வேல்யூவை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தோம். சரியா, பட் அதில் டு நாட் ரிவீல் ஹவு த ஐட்டம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் எதர் அவுட் சைட் ஆர் சென்டர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத அதில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கல. சென்ட்ரல் டெண்டன்சினா எது ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறத அந்த சென்டர் வேல்யூ மட்டும் பார்த்தோம். பட் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சன். ஓகே, அப்போ the degree of variation is evaluated by the various measures of dispersion. அந்த டிஸ்பர்சனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ அந்த சென்டர் வேல்யூலேருந்து ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளோ தூரம் என்ன ஆகுது, எய்தர் அவுட் சைட் ஆஃப் த சென்டர் ஆர் ஸ்ப்ரெட் ஆஃப் த சென்டர் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். அது வந்து இட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரி. One is the absolute measure of dispersion, another one is the relative measure of dispersion. Okay va, idhila absolute அப்படினா என்னன்னு பாரு, it indicates the amount of variation in a set of value in terms of unit of observation. Okay va, அப்ப absolute அப்படிங்கிறது என்னமா, amount of variation in a set of values in terms of unit of observation. Okay, so நம்ம எவ்வளோ யூனிட் அந்த இதில் அப்சர்வ் பண்ணுறோம், அந்த அப்சர்வேஷன்லேருந்து அந்த வேரியேஷனை நம்ம செட் ஆஃப் வேல்யூ எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். ஆனால் ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃப்ரீ ஃப்ரம் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் த அப்சர்வேஷன். தேர் ஆர் பியூர் நம்பர்ஸ். அந்த யூனிட் ஆஃப் நம்பரை அப்சர்வ் பண்ணி மட்டும் இது பண்ணோம்னா அதுக்கு பேர் அப்சல்யூட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நம்பர்ஸை வச்சு எப்படின்னு பாரு, தேர் ஆர் யூஸ் டு கம்பேர் த வேரியேஷன் இன் டூ ஆர் மோர் செட்ஸ் விச் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் த அப்சர்வேஷன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அந்த அப்சர்வேஷனில் இருக்கிற மோர் தென் ஒன், ஓகே, 2 or 3 யூனிட்ஸை வச்சு செட்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as the relative measure of dispersion. அப்போ டிஸ்பர்சனை நம்ம அந்த சென்ட்ரல் வேல்யூ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு அது சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லை எவ்வளோ தூரம் அவுட் சைடு வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் டிஸ்பர்ஷன். தட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்டு அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ். ஓகே, இது பாரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்கடா, கார்ல் பியர்சன். ஓகே, introduced the concept of standard deviation in 1893. So it is otherwise called as the root mean square deviation. இதுக்கு என்னடா பேரு, root mean square deviation. Are you clear? ஏன் அந்த root mean சொல்கிறோம் அப்படின்னா this is the reason, that is the square root of the mean of the square deviation from the arithmetic mean. அந்த arithmetic meanக்கு நம்ம square deviation கண்டுபிடிக்கிறனால it is otherwise called as the என்னன்னு சொல்கிறோம், square means of root mean square deviation. இதுக்கு இன்னொரு பேர் என்னடா, root mean square deviation. ஓகே, ஸோ ரெண்டு கைண்ட்ஸ் பார்த்தோம் டிஸ்பர்சனில். அதில் அப்சல்யூட் மெஷரில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்ல் பியர்சன் அப்படிங்கிற ஒருத்தர். என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893. சரியா,
அடுத்தது பாரு, இட் ப்ரொவைட்ஸ் த அக்யூரேட் ரிசல்ட், ஸ்கொயர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கால்ட் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அப்சல்யூட்டில் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் த என்னமா அக்யூரேட் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் த வேரியன்ஸ். ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதை நோட் பண்ணிக்கோங்கடா. வேரியன்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படின்னா என்னம்மா? ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கால்ட் ஆஸ் த வேரியன்ஸ். ஓகேவா? பாரு, இதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. Defined as the positive square root of the arithmetic mean of the square of the deviation of the given observation for their arithmetic mean. Okay, arithmetic mean na x bar சொன்னோம் இல்லையா, summation. ஸோ அந்த x bar கண்டுபிடிச்சிட்டு அந்த அதிலிருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் டிவியேஷன் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்கிரைப்ட் as the standard deviation. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம எப்படிமா டினோட் பண்ணுவோம்? க்ரீக் லெட்டர் சிக்மா. ஓகே, அது என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா அப்படிங்கிற க்ரீக் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். சிம்பிளாக இது எப்படி டிவியேஷனை கொடுப்போம்? S அப்படிங்கிறது standard deviation. The standard deviation of sample is denoted as S. Okay, so இதோட ஃபார்முலா பாருங்கடா. இதெல்லாம் உங்களுக்கு சம்மா நான் சொல்லித்தரேன், தியரி பாரு. இது வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று ஆக்சுவல் மீன் மெத்தட், இன்னொன்று அசியூம்டு மீன் மெத்தட். ஆக்சுவல் மீன் மெத்தடில் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம், அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம், அடுத்தது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் என்னமா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் கண்டுபிடிப்போம். ஃபைனலாக அதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் கண்டுபிடிப்போம். சிக்மா போட்டு ரூட் ஆஃப் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் ஆர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சம்மாக போட்டு காட்டுறேன். ஓகேவா? போர்டில் போட்டு காட்டுறேன். ஓகே, அடுத்தது பாருடா கோரிலேஷன். சம்மெல்லாம் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன்டா. கோரிலேஷன் அப்படிங்கிறது பாரு, இட் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைஸ் தட் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் த கோவேரியேஷன் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸ். ஓகேவா? கோரிலேஷன் அப்படிங்கிறதும் இதுவும் நம்மளோட வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோவேரியன்ஸை 2 or more வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் கோரிலேஷன். கோரிலேஷன் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவைஸ். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அனலைசிஸ் த கோவேரியேஷன் ஆஃப் 2 or more வேரியபிள். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இது யாருமா ஃபஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணது? சர் ஃப்ரான்சிஸ் கால்டன். ஓகே, ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பாரு. Correlation is classified in several different ways. 3 ways is most important ways classifying the correlation. Okay va? So நிறைய types இருக்குமா. இதில் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா they can given only the 3 types based on the direction of change of variable, based upon the number of variables studied, based of the constancy of the ratio of change between the variable. Okay va? இந்த மூணையும் பேஸாக வச்சு it should be classified into 3. Okay, first correlation based on direction of change of the variable. Okay, variable change ஆகிறத வச்சு it should be classified into positive and negative correlation. Okay, number of variables studied வச்சு it classified into 3 category: simple correlation, multiple correlation, partial correlation. அடுத்தது based upon the கான்ஸ்டன்சி ஆஃப் ரேஷியோ. அதோட கான்ஸ்டன்ட்னா என்னமா ஸ்டேபிளாக இருக்கிறது, மாறாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அந்த பிட்வீன் த வேரியபிள்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வச்சு இட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்டு லீனியர் கோரிலேஷன், நான் லீனியர் கோரிலேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாரு, based on the direction of change of variable. அந்த டைரக்ஷனை வச்சு it should be classified into positive and negative. ஓகேவா? ஸோ இப்போ பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படிங்கிற பாரு, the correlation is said to be positive if the value of 2 variable move in the same direction. ஓகே, அப்போ x and y ரெண்டு வேரியபிள் எடுத்துட்டு அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிளும் ஒரே சைடு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா that is called as the positive correlation. பாரு, இது எப்படி எக்கனாமிக்ஸில் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாரு. if income and expenditure of household may be increasing or decreasing simultaneously. ஓகேவா? ஸோ நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டும் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் என்னடா, அப்போ இன்கம் எக்ஸ் வேரியபிள், எக்ஸ்பெண்டிச்சர் ஒய் வேரியபிள், ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோமா, அப்போ ரெண்டு வேரியபிளும் பாசிட்டிவாக ஒரே மாதிரி சேஞ்சஸ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகே, அடுத்து நெகட்டிவ் கோரிலேஷன் பாரு.
Thus correlation is said to be negative when the value of variable move in opposite direction. ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பர் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுமா? அப்போ ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகுதா? இதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, அடுத்தது பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் வேரியபிள். நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு தகுந்த மாதிரி இட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரி: சிம்பிள், மல்டிபிள், பார்ஷியல். சிம்பிள்னா என்னமா பாரு, if only 2 variable are taken in for the study it is said to be the simple correlation, y equal to a plus bx. அந்த மாதிரி ரெண்டு வேரியபிளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த இதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிம்பிள். மல்டிபிள் அப்படிங்கிறது மோர் தென் 3, ஓகேவா? 3 ஆர் மோர் தென் 3 இந்த மாதிரி வேரியபிள் சைமல்டேனியஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as the multiple. இப்போ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் குவான்டிட்டி எது எதுமா? ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட்டு, டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், இன்கம் ஆஃப் த கன்சியூமர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ், ஓகே, மோர் தென் 3 ஃபேக்டராக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் மல்டிபிள் கோரிலேஷன். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் பாரு, partial correlation. Partial என்னமா? if there are more than 2 variable but only 2 variable are considered keeping other variable are constant. okay, more than 2 variable நம்ம எடுத்துக்குவோம், ஆனால் 2 வேரியபிள் மட்டும்தான் எடுத்துக்குவோம், மீதி எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இப்போ நம்ம இது படிச்சோம்ல, சேஞ்ச் இன் டிமாண்ட், ஷிஃப்ட் இன் டிமாண்ட், அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதர் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி பார்ஷியல் கோரிலேஷன் அப்படிங்கிறது மோர் தென் 2 வேரியபிள் we can consider, ஆனால் மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? that is we described as the partial correlation. ஓகேவா? அடுத்தது பாரு, based on the constancy of the ratio of change. okay, constancy வச்சு இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா linear, non-linear. linear அப்படின்னா பாரு, correlation is said to be linear when the amount of change in one variable tends to bear a constant ratio to among the changes in other. ஓகேவா? அதாவது இப்போ இதில் எப்போ லீனியராக இருக்கும் அப்படின்னா ஒரு வேரியபிள் சேஞ்சஸ் ஆகிறப்ப, ஓகே, amount of change in one variable is to be a bearனா நம்ம தாங்கிறது, hold, bear a constant ratio to amount of change in other. ஒன்று சேஞ்ச் ஆகிறப்ப another one கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து லீனியர் கோரிலேஷன், y equal to a plus bx. ஓகே, பட் நான் லீனியர் அப்படிங்கிறது the correlation would be non-linear if the amount of change in ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகிறப்ப does not bear the constant ratio. இன்னொரு வேரியபிள் வந்து அதை ஹோல்டு பண்ணாமல் இருந்ததுன்னு அப்படின்னா that is we described as the non-linear. ஓகே, y equal to a plus bx squared. ஓகேவா? அடுத்த பாரு, இதெல்லாம் வந்து என்னடா டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன். அடுத்தது மெத்தட்ஸ் பாரு, இதெல்லாம் சும்மா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. the various methods of ascertaining 2 variables are correlated or not. okay, scatter diagram method, graphic method, Karl Pearson's coefficient method, method of least square. அதில் அந்த தேர்ட் ஒன் மட்டும்தான்டா நமக்கு சம்மு, மித்ததெல்லாம் சும்மா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னா என்னென்னு பாரு. of these first 2 are based on knowledge of diagram and graph, whereas other are mathematical methods. ஓகேவா? இந்த ஸ்கேட்டர் டயக்ராமும் கிராஃபிக் மெத்தடும் நம்ம சிம்பிளாக நிறைய தியரிஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கிராஃப் யூஸ் பண்ணி டயக்ராம் ஷெட்யூல் எல்லாம் யூஸ் பண்ணி போடும்ல, அந்த 2 மெத்தடு. அந்த தேர்டு 4th மட்டும்தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோ. ஸ்கேட்டர் டயக்ராம்னா என்னமா? ஸ்கேட்டர் டயக்ராம் இஸ் கிராஃப் ஆர் அப்சர்வ்ட் த பிளாட்டட் பாயிண்ட்ஸ் வேர் ஈச் பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஸ் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படிங்கிறது என்னமா? இட் இஸ் போர்ட்ரே, என்னது வெளிப்படுத்துது அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் 2 வேரியபிள் கிராஃபிக்கலி. ஓகே, அப்போ ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படிங்கிறது என்னமா? நம்ம கிராஃப் போடுமில்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அந்த 2 பாயிண்ட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் பண்ணி நம்ம டயக்ராம் போட்டோம் அப்படின்னா that is we described as the scatter diagram. அதோட ஃபங்க்ஷன்ஸ் பாரு. பர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும்? நெகட்டிவ்னா டவுன்வர்டாக இருக்கும், பாசிட்டிவ்னா அப்வர்டாக இருக்கும். லோ டிகிரி அப்படின்னா எப்படி இருக்கும்? லோ டிகிரியில் பாசிட்டிவ், லோ டிகிரியில் நெகட்டிவ். சரியா? அடுத்தது ஹை டிகிரியில் பாசிட்டிவ், ஹை டிகிரியில் நெகட்டிவ். அடுத்தது நோ கோரிலேஷன் அப்படின்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும். நோ கோரிலேஷன் அப்படிங்கிறது ஹாஃப் சர்க்கிளாகவும் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வச்சு போட்டோம் அப்படின்னா that is we described as the scatter diagram. ஓகேவா? அடுத்தது கிராஃப் மெத்தட் அப்படிங்கிறது என்னமா? நம்ம கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணுவோம்ல ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி எல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இது மாதிரி இந்த டயக்ராம் மாதிரி போடுவோம்ல, இது மாதிரி இருக்கிறதா கிராஃப் மெத்தட். ஓகே, பாரு.
In this method, the individual value of two variables are plotted on the graph sheet and draw the curve of both the variable x and y. If both x and y are moving in same direction, either upward or downward, so then the correlation is said to be positive. If x and y are move opposite direction, the correlation is said to be negative. Okay, so graph method அப்படிங்கிறது என்னமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளை x y அந்த மாதிரி ரெண்டு வேரியபிளை வச்சு நம்ம கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாரு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இயரு, இதில் என்னது ஃபினான்ஷியல் இயர், எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் பர்சன்டேஜ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் ரெண்டும் ஒன்றா இன்க்ரீஸாக ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகேவா. ரெண்டும் டிக்ரீஸ் ஆயிடுச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ். ஓகே, பாரு சேம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா இது பாரு ஒன்று இன்க்ரீஸு ஒன்று மேலே அப்வேர்டு டவுன்வேர்டு அப்படி மாறி மாறி வருது இல்லையா. அப்போ இதுக்கு பேர் என்னம்மா, ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, நெகட்டிவ். ஓகேவா. அப்போ ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டும் ஒரே சைடு மூவ் ஆயிருந்தது, சேம் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ். ஓகே, அந்த கோரிலேஷன் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ். ஆப்போசிட் சைடு ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரி மூவ் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னடா, நெகட்டிவ். ஓகேவா. அடுத்தது கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் வந்து நம்ம சம்மு, நான் உனக்கு சம் சொல்லித்தரேன். இதோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, இதை வச்சு அந்த ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா. டிஎக்ஸ் டிஒய் கண்டுபிடிக்கிறது, டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஸ்கொயர்டு, சமைசன் டிஎக்ஸ்னால் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, சமைசன் டிஒய்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஓகேவா. ஃபைனலாக இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஆர் யூ கிளியர்மா? ஓகே, அடுத்தது பாரு,